பாஜகவினுடைய ஃபால்ஸ் நரேட்டிவ்ங்க. நரேந்திர மோடி அவர்கள் என்னைக்காவது ஒரு முறை காவிரியை பற்றி பேசியிருப்பாரா? ஏன் இங்கிருந்த திமுக பண்ணதா, அதிமுக பண்ணதா? அதிமுகவில் எத்தனை அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க? மைனாரிட்டி பாஜக சர்க்கார் தமிழகத்தை எல்லா விஷயத்திலையும் வஞ்சிக்கிறது. காவிரி தண்ணி கொடுக்கலன்னா நாங்கள் எதிர்ப்போம். அது கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பாஜக அரசாக இருந்தாலும் சரி. முதல்வர் புரட்சி தளபதி திரு விஜய் அவர்கள், புரட்சி தளபதி விஜய் அவர்கள், ஏங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தளபதியாக இருந்தார், ஏன் இவரை கூப்பிடக்கூடாதா? பாஜக சர்க்கார் திரு அமித்ஷா அவர்கள் யார் நிர்பந்தத்தில் தீர்த்து வச்சாங்க? அதுதான் சுவாரஸ்யம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் RTI தலைவர் வழக்கறிஞர் திரு கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். இப்போ இந்த காவேரி விஷயம் தான் ரொம்ப பெரிய ஹீட்டட் ஆர்கியூமெண்டா தமிழ்நாட்டில் போயிட்டே இருக்கு. சட்டமன்றத்திலேருந்தும் சரி, பொது விவாதங்கள்லையும் சரி. காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு. ராகுல் காந்தி DK சிவகுமார்ட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்னா தண்ணி திறந்து விட போறார், காங்கிரஸ் அகில இந்திய தலைமை சொல்லும் போது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சட்ட அமைச்சர் என்ன சொல்றாரு? DK சிவகுமாரே MK ஸ்டாலினோட ஆளுங்கிற மாதிரி ஒரு துணியில சொல்றாரு. DK சிவகுமார் ராகுல் காந்தியோட விசுவாசியா, ஸ்டாலினோட விசுவாசியா? காங்கிரஸ் இது தொடர்பாக எதுவுமே பேசாம இருக்கு. இரட்டை நிலைப்பாடா? இல்லைங்க, அது தவறான விஷயம். எல்லாரும் இதை ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் காங்கிரஸ் கட்சி மீது சொல்கிறாங்க, குற்றம் சுமத்துறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும், காவிரியை பொறுத்தவரையிலும் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாடு டெல்டா விவசாயிகளுக்கு, தமிழக மக்களின் நலன் காக்க காவேரி என்ற தண்ணீர் ஒரு சொட்டு கூட உச்சநீதிமன்றம் எத்தனை TMC கொடுக்க சொன்னதோ அத்தனை TMCயும் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அவார்டை பேஸ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ இங்கே இருக்கிற விவசாயிகளுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு, தமிழக விவசாயிகளினுடைய நிலைப்பாடு, தமிழக மக்களின் நிலைப்பாடு, எங்களுடைய உரிமையெல்லாம் இப்போ ஆளுவது, கர்நாடகாவில் ஆளுவது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஜனதாதளாக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். அங்கே எந்த அரசாங்கம் ஆட்சி அமைச்சாலும் தமிழக காங்கிரஸ் நிலைப்பாடு, காவிரியில் கிடைக்க வேண்டிய தண்ணி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அது எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க கேட்டீங்க கேள்வி, இருங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் முழுசா கொஞ்சம் பதில் சொல்ல விடுங்க. அதனால எங்க நிலைப்பாடு, எந்த அரசாங்கமா இருந்தாலும் தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும். காவிரி தண்ணி கொடுக்கலன்னா நாங்க எதிர்ப்போம். அது கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, பாஜக அரசாக இருந்தாலும். விஷயத்துல என்ன அப்படின்னா, சொந்த கட்சியை சேர்ந்த முதலமைச்சரை கட்டுப்படுத்த முடியாம ராகுல் காந்தி இருங்க, அவங்க ஏற்கனவே மல்லிகார்ஜுனக்காருக்கு கர்நாடகாக்காரர் தான். அவர் அகில இந்திய அளவுல ஒரு முடிவு எடுக்கணுமா, இல்ல கர்நாடகாவை நோக்கி? அப்படி இருந்தா நான் இன்னொன்னு கேட்குறேங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் என்னைக்காவது ஒரு முறை காவிரியை பத்தி பேசியிருப்பாரு? சார், அவர் தமிழ்நாடு வஞ்சிக்கிறாருன்னு. சரி இருங்க, பேசல. நான் வரேன். காவிரியை பத்தி பேசல. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதில் நான் ஒரு பதில் சொல்றேன். அந்த பதிலை கேட்டு சொல்லுங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எடியூரப்பா இருந்தார் இங்கே, இப்போ இபி திரு பழனிசாமி அவர்கள் இங்கே இருந்தார், இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருந்தார். அங்கே ட்ரிபிள் என்ஜின் சர்க்காராக இருந்தது, மேலேயும் பிஜேபி கவர்மெண்ட். ஏன் 3 ட்ரிபிள் என்ஜின் சர்க்காராக இருந்தப்போ அதை தீர்த்து வச்சிருக்கலாம், தீர்க்கல. சரி, நீங்கள் ஏன் பிரதமரை தீர்க்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கல. நான் சொல்கிறேன், இப்போ பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் சோனு நதி பாயுது. சோனு நதி பிரச்சனை 1973 பன்சார் அக்ரிமெண்ட் பிரச்சனை இருக்கு. அதுக்கு பேரே பன்சார் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஜனவரி 21 இந்த வருஷம். யாருன்னா, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு 2 CMஐயும் கூப்பிட்டு பேசி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இன்னைக்கு இந்திரபுரி ரிசர்வாயர் பீகாரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க தீர்த்து வச்சுட்டாங்க. யார் தீர்த்து வச்சது? இன்னைக்கு மத்திய பாஜக சர்க்கார் திரு அமித்ஷா அவர்கள்
யார் நிர்பந்தத்தில் தீர்த்து வச்சாங்க? அதுதான் சுவாரஸ்யம். இப்ப கர்நாடகா ஓகே, என்னால புரிஞ்சுக்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய பிஜேபியும் டிகே சிவகுமார் ஒரே நிலைப்பாடு தான் எடுப்பாருங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா கட்சிகளுமே ஒரே நிலைப்பாடு. ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு 10 எம்பியை கொடுத்துருக்கு சார். 2 எலெக்ஷனா, போன எலெக்ஷன்ல 9 எம்பி, இந்த எலெக்ஷன்ல 10 எம்பி. எட்டப்பர்கள் நீங்க வந்து பேசுறவரு கர்நாடகா காவிரி உரிமையை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போறது எப்படி பார்ப்பாங்க? காங்கிரஸ்க்கு மூப்பனார் மாதிரி ஒரு தலைவரை கொடுத்த ரீஜியன் சார், டெல்டா ரீஜியன். இந்நேரம் நீங்க கேட்டிருக்க வேண்டாமா? காவேரியில இமீடியட்டா தண்ணி கொடுங்க, இங்க வறட்சினால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு. காங்கிரஸ் அந்த விஷயத்துல அமைதியா தானே இருக்குது. இல்லையே, காங்கிரஸ் ஏங்க காங்கிரஸ் வந்து காவேரி வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணது யாருங்க? காவேரிக்காக ரிசைன் பண்ணது யாரு? வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தப்போ அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்களே. ஏன் இங்க இருந்த திமுக பண்ணதா, அதிமுக பண்ணதா? அதிமுகவில் எத்தனை அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க காவேரிக்காக? எங்க விரல் விட்டு சொல்லுங்க, ஒரு நாள் பண்ணியிருக்காங்க. எத்தனை அணை கட்டியிருக்காங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை அணை கட்டியிருக்காங்க? காமராஜரை எடுத்து யாராவது அணை கட்டியது உண்டா? இல்லை. இன்னைக்கு கல்லணையா, இன்னைக்கு வைகை டேமாக இருக்கட்டும், ஆலியார் டேமாக இருக்கட்டும், சாத்தனூர் டேமாக இருக்கட்டும், 6 டேமுகளை பவானி சாகர் முதல் கொண்டு எல்லாம் காமராஜர் தான் கட்டினார். அதன் பிறகு வந்த எந்த முதலமைச்சரும் கட்டல. அதாவது 67க்கு அப்புறம். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, காவேரியிலிருந்து வந்த உபரி தண்ணி எவ்வளோ வேஸ்ட் ஆகுது சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல ஓகே, புரியுது நீங்க சொல்லுங்க. நீங்க, நான் இப்போ என்ன கேட்குறேன், நான் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே நம்ம தண்ணி கேட்குறோம், கொடுத்தாகணும். அது நமது உரிமை, அதுவும் உரிமை. ஆனால் தண்ணி வந்தால் ஓவர் லீக் ஆகி கீழே போகுது, ட்ரைனேஜுக்கு போனால் சரி பண்ண வேண்டியது நான் தானே, என் வீட்டை. இப்போ நான் அதை என் வீட்டை நான் கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்க அதை கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இப்போ கொசஸ்தல யார் இருக்கு? இல்ல நீங்க சொல்றது எல்லாமே ஓகே சார். இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் அதை மேம்படுத்தி இருக்கணும்ங்கறது என்ன பண்ணீங்க? சேமிப்பு இருங்க. ஏங்க 10 டிஎம்சி தண்ணி வருஷத்துக்கு வேஸ்டா போகுது. ஓகே, அத நீங்க சேமிப்பு பண்ண என்ன பண்ணீங்க? இல்ல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது சித்தராமையாவும் சரி, டிகே சிவகுமாரும் சரி இதே முடிவை தான் எடுப்பீங்க அப்படின்னா பிஜேபிக்கு காங்கிரஸ்க்கு என்ன வேறுபாடுங்கிற ஒரு அதுதான் மாறுபட்டிருக்கோம். நாங்க இப்ப என்ன சொல்லியிருக்கோம்னா, எங்களுடைய ஹைகமாண்ட் வந்து தனிப்பட்ட முறையில மக்களுக்கு தெரியும் வகையில பாராளுமன்ற இன்னைக்கு வந்து காவிரியை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் முதலமைச்சர்கிட்ட நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு சொன்னோம். அதற்காக இப்போ கலைவாணர் அரங்கில் கூட்டம் ஒன்று வருகின்ற வாரத்தில் டீலிமிட்டேஷன் இல்ல, டீலிமிட்டேஷன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எல்லாரும் கேட்டாங்க. எல்லா கட்சியோட ரெப்ரசன்டேஷனும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டுறதுல அப்படி என்ன பயம்ங்கிற ஒரு கேள்வியே தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரும் கேட்குறாங்க, மற்றவங்களும் கேட்குறாங்க. அனைத்து கட்சி கூட்டுறது வந்து அவங்க டீலிமிட்டேஷனுக்கு. எம்பியே இல்லாம தமிழ்நாடு எம்பிஸ்க்கு அழைப்பு விடுறாரு சார். எப்படி சார் திமுக அதிமுக அனுப்புவாங்க? திமுக அதிமுக ஹைகமாண்டுக்கு நீங்க ரெக்வஸ்ட் வைப்பீங்களா எம்பிஸ் அனுப்புங்கன்னு? இல்ல எம்பிஸ்க்கு நீங்க டைரக்டா கூப்பிடுவீங்களா? யாரு வருவா நீங்க சொல்லுங்க. நீங்க சிறப்பு பிரதிநிதியா இப்ப வந்து டெல்லியில இருந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி தான் இப்ப லெட்டர் அனுப்பிச்சு எல்லா எம்பிஸையும் கூப்பிடுறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சி, பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இல்லை. இருந்தாலும் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இருந்தாலும் அதிமுகவில் இருந்தாலும் காங்கிரஸில் இருந்தாலும் ஒன்று தான், தமிழர்கள் தான். தமிழர்களுக்காக தான் ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறாங்க, தமிழர்களுக்காக தான் குரல் கொடுக்க போகிறாங்க, தமிழர்கள் உரிமைக்காக தான் அவங்க இருக்காங்க. நாளைக்கு ஒரே ஒரு இதில் மட்டும் இல்லை, ஏங்க இதே போல காவிரிக்கும் பேசுங்கன்னு நாங்க சொல்றோம். நீங்களும் முதலமைச்சரை வலியுறுத்துறீங்க. ஆமா சரி சார், நீங்க சொல்றீங்க டெல்லி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிடுறாரு, அதனால எம்பிஸை கூப்பிடுறாரு அப்படின்னு. நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் ராஜ்நாத் சிங்கோ அமித்ஷாவோ கூப்பிடுறாங்க ஓம் பிர்லா தலைமையிலன்னு வைங்க. ராகுல் காந்தியை கூப்பிடாம வேற யாரோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை எம்பி சுதா தலைமையில நீங்கெல்லாம் வாங்கன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. நீங்க காங்கிரஸ் ஹைகமாண்ட்னா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேக்கு தான் நீங்க முறைப்படி இன்விடேஷன் அனுப்பணுங்கிற ஒரு கேள்வியை நீங்க எழுப்புவீங்களா இல்லையா? நீங்க இங்க இன்விடேஷன் அனுப்புறீங்கன்னா எய்தர் நீங்க எடப்பாடிக்கு அனுப்பியிருக்கணும், ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்கணும், இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாகூருக்கு அனுப்பியிருக்கணும். எம்பிஸ் எல்லாம் வாங்கன்னா எப்படி ஹைகமாண்டை மீறி அவங்க வருவாங்க? அது நியாயம் தானே அவங்க கேட்கிற கேள்வி. கட்சி தலைமைக்கும் தனியாக ஒரு கடிதம் எழுதுறதுல தவறு ஒன்றும் இல்லை. அது டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் தான் டிசைட் பண்ணணும். ஃபோன் காலில் கூட பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. தொலைபேசியில் பேசியிருக்கலாம், இல்லை லெட்டர் கூட அனுப்பியிருக்கோம், நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாமலும் இருக்கலாம். நான் அதை தெரியாமல் பதில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையிலும் மாண்புமிகு முதல்வர் புரட்சி தளபதி திரு விஜய் அவர்கள், புரட்சி தளபதி விஜய் அவர்கள், ஏங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தளபதியாக இருந்தார், ஏன் இவரை கூப்பிடக்கூடாதா? அவர் தளபதிங்கிற டைட்டில் ஏங்க இவருக்கு இளைய தளபதினு ஏற்கனவே ஒரு டைட்டில் இருக்குங்க, இளைய தளபதினு இருக்குங்க. புரட்சி தலைவர்னு எம்ஜிஆருக்கு கொடுத்தோம்,
புரட்சி தலைவின்னு தலைவின்னு ஜெயலலிதா கொடுத்தோம். கூப்பிட்டோம். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? கர்ம வீரர் காமராஜர்னு சொன்னோம். ஆனா ராகுல் காந்தி எழுச்சி கூட தமிழர்னு இல்ல. திருமாவளவன்னு சொன்னோம். ராகுல் காந்தி கூட இந்த மாதிரி டைட்டில் எல்லாம் யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இப்ப விஜய்க்கு புரட்சி தளபதிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இளைஞர்களை கவர்ந்திருக்காரு. அதாவது திரையுலகில் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. அதனால அதை வச்சு நான் பேசுறேன் தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுல என்ன இருக்கு? சரி, என்னை பொறுத்தவரையிலும் நீங்க மாண்புமிகு முதல்வர் காவிரி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, தமிழகத்துக்கு ரயில்வே இன்னைக்கு ரயில்வே ஃபண்டு கொடுக்கல, ஏர்போர்ட்ஸ் நிறைய கொண்டு வரல, ஹார்பர்ஸ் இங்கே வந்து இப்போ கேரளாவில் டெவலப் பண்ண மாதிரி, கோவாவில் டெவலப் பண்ண மாதிரி, யூபியில் டெவலப் பண்ண மாதிரி, குஜராத்தில் டெவலப் பண்ண மாதிரி இங்கே எந்த டெவலப்மெண்ட்ஸும் பண்ணல. மத்திய மைனாரிட்டி பாஜக சர்க்கார் தமிழகத்தை எல்லா விஷயத்துலையும் வஞ்சிக்கிறது. குறிப்பாக அது டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையிலும் அவங்க என்னன்னா நாளைக்கு மெஜாரிட்டி டெசிஷன் நம்ம எடுத்தோம் இருக்கணும், நம்ம தான் பிஎம்மாக இருக்கணும், நம்ம தான் ரூல் பண்ணணும். ஆகவே இது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும். அகண்ட பாரதத்தில் நாங்கள் மட்டுமே அதிகாரத்தில் இருப்போம் அப்படின்ற இது வந்து எதிர்க்கப்பட வேண்டும். அதிகாரம் என்பது அனைத்து மக்களுக்கும் இருக்கின்ற உரிமை. இறுதி கேள்வி சார், 2029 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அளவுலையும் சரி, அகில இந்திய அளவுலையும் சரி. 2029 அலைன்ஸ் வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அது என்னை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும். உறுதியா? கண்டிப்பா. நான் ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேச அவர் சொன்ன விஷயம் என்னன்னா 3 வருஷம் இருக்கு. 2024 பிரதர் ஸ்டாலின்ங்கிறவர் வந்து 2026 மிஸ்டர் ஸ்டாலினா மாறிட்டாரு. அப்ப டியர் பிரதர் விஜய் அப்படிங்கிறது வந்து 2029 மிஸ்டர் விஜயா கூட மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. 3 years இஸ் a லாங் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. உங்க இது நினைவுக்காக இல்ல, அது வந்து அரசியல்ல எது வேணா நடக்கலாம். அது தலைவர்களுடைய முடிவு. 77-80 இல்ல, அதுதான் நான் எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க அன்னைக்கு நாங்க வைகோ எதிர்த்தோம், இன்னைக்கு வைகோ வந்து ராகுல் காந்தி வச்சு புக் ரிலீஸ் பண்றாரு. அந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கு. காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இப்போ நாங்கள் என்ன போராடுறோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற அளவிற்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் நாளைக்கு இப்போ தாவேகா கூட்டணியோடு எங்களோடு யார் யார் மதச்சார்பற்ற கூட்டணியில் பிரதானமாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான் தலைமை வகிக்கும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில். அப்படி எங்களுடைய ஃபேஸ் வந்து ராகுல் காந்தி தான். அப்போ ராகுல் காந்தி யார் யார் ஆதரிக்கிறாங்க அவங்களோட நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்குவோம். மதத்தை எதிர்த்து, அதாவது மதம் சார்ந்த கட்சியை எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கை. இது ரெண்டும் தான் இருக்கும். ஒன்று வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் எது இருக்கும்? செக்குலரிசம், ரிலிஜனிசம். இப்போ நாங்கள் வந்து எந்த கோட்பாட்டில் இருக்கோம்? செக்குலரிசம். இவங்க இப்போ பிஜேபி ரிலிஜனிசம். பிஎம்கே நாளைக்கு ஏற்கனவே பிஜேபி பக்கம் போகுமா இல்ல தாவேகா பக்கம் வருமான்னு இல்ல. செக்குலரிசம்ங்கிற வார்த்தையில தான் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வெளிப்படையா வந்து சட்டசபையிலே வந்து கிறிஸ்தவ மதம் சார்ந்த சைகைகள் செய்யும் போது அதை பாஜக தரப்புல இருந்து விமர்சனம் பண்றாங்க. அப்ப இது எப்படி செக்குலரிசம்ங்கிற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஜெபமாலையை கொண்டு வர்றப்ப நாளைக்கு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் படிக்கும் போது ராமர் சிலையவோ கிருஷ்ணர் சிலையவோ கொண்டு வந்தா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? அதை நீங்க ஒரு செக்குலர் கண்ட்ரில இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எதிர்ப்பீங்கல்ல, இதுல மட்டும் நீங்க அதை எப்படி ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஜக தரப்புல இருந்து கேட்கறாங்க. பாஜகவினுடைய ஃபால்ஸ் நரேட்டிவ்ங்க. அத்வானி மருமகன் யாருங்க? சுப்பிரமணிய சாமி மருமகன் யாருங்க? இஸ்லாம் மதத்தை சேர்ந்த முரளி மனோகர் ஜோஷி அவருடைய மருமகன் யாருங்க? இஸ்லாம். அவர் தான் சானவாஸ்கான், அவர் தான் மினிஸ்டராகவும் இருக்கார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இப்போ சவுதி அரேபியா போனால் அங்கே போய் ஷேக்கை கட்டி பிடிப்பார். ஆயுத பூஜை இப்போ தமிழக அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களில் கொண்டாடுறாங்களா இல்லையா? அஃபிஷியலாக இல்லை, அன்அஃபிஷியலாக கொண்டாடுறாங்களா இல்லையா? கொண்டாடுறாங்கல்ல. என்ன சார் கொண்டாடுறோம். நான் இப்போ என்ன சொல்கிறேன், மத வழிபாடுகளில் நாங்கள் ஒவ்வொரு மதம் சார்ந்தவர்களும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுதுங்கிறது. நீங்கள் இப்போ கிறிஸ்டின்னா நீங்கள் ஜீசஸ் கும்பிடுறீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல போகிறது. நீங்கள் இப்போ ஒரு துறையில் நாளைக்கு பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்களோ ராஜ்நாத் சிங் அவர்களோ அவங்க திடீர்னு ராமர் கோயில் சிலை மாதிரி ஒரு குறியீடை கொண்டு வந்து பிரதமருக்கு பரிசு கொடுத்தாங்கன்னு வைங்க, நீங்க அதெல்லாம் எதிர்க்க மாட்டீங்கல்ல? பாராளுமன்றம் இங்க ஒரு நிலைப்பாடு, அங்கே ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கோஷம் போட்டாங்கல்ல பாராளுமன்றத்துல, ஜெய் பீம். அதை நீங்க எதிர்த்தீங்க. அதை நீங்க எதிர்த்தீங்க. செக்குலர் கண்ட்ரில இப்ப நம்ம பண்ணலாமா நீங்க கேள்வி கேட்ட காங்கிரஸ் வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே ஆதரிக்கிறீங்க அப்படிங்கறத கேள்வி. பைபிளோட தெரியாம எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு நம்பிக்கைக்காக அவர் முத போடுறவர். இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் அவங்க அமைச்சரவையில வந்திருக்காரு.
அமைச்சரவையில் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆனா ஒரு இல்ல சென்டிமெண்ட் இத திமுக அதிமுக எதிர்க்கல சார் இந்த விஷயத்த. பாஜகவுக்கு நீங்க எல்லாம் வழிவகை செய்றீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் எந்த வகையிலும் சரி, நீங்க இது வந்து ஆசிவகம் மதமும் இங்க வந்து வேரூன்றி இருக்கு. நீங்க நாஸ்திகமும் இருக்கு, ஆஸ்திகமும் இருக்கு. திருப்பதியில கொண்டு போய் பட்ஜெட் வச்சுட்டு வர விஷயங்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா? ஏங்க அது அவங்க நம்பிக்கைங்க. சார் இது நம்பிக்கைனா அப்ப தவறுங்க. பாஜகவிற்கும் நம்பிக்கை இருக்கும். அப்ப நீங்க எதிர்த்திருக்க கூடாது. எது? ஏன்னா நம்ம இதை ஆதரிக்கிறோம்னா அங்க எதிர்க்க கூடாது. என்ன அவங்க இது பட்ஜெட் எடுத்து இப்போ இப்போ ஒருவேளை அயோத்தியாவை நாளைக்கு வச்சுட்டு வந்தா யார் வேண்டாம்னு சொல்ல ஓ போறாங்க? நீங்க அதை ஏற்கிறீங்க. ஏங்க அவங்க வச்சுட்டு வராங்க, இப்ப இது என்ன பண்ண போறாங்க? அதுல ஒன்றும் தவறு ஒண்ணும் இல்லையே. அவங்க நம்பிக்கை ம். பட்ஜெட்டை இப்போ எடுத்துட்டு போய் கோயிலில் வச்சுட்டு கொண்டு வராங்க. இப்போ பாட புக்கை இப்போ நான் வச்சிருக்கேன். நான் கூட இப்போ விநாயகர் முன்னாடி வச்சு தான் சில கேஸுகளில் முக்கிய கேஸுகள் நான் பண்ணுறேன். சரி இது நல்லபடியாக முடியணும் அப்படின்னு. எனக்குன்னு அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணு அரசு இருக்கு. இது நம்பிக்கை. இல்ல தனிப்பட்ட அதனால நம்பிக்கை. இப்ப நீங்க சொல்றது எல்லாமே தனிப்பட்ட நம்பிக்கை. அரசு வந்து செக்குலர் கவர்மெண்ட். அது வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தோட வழிபாடை மட்டும் பின்பற்றுவோம், அங்கே கொண்டு போய் நாங்க வச்சு பூஜை செஞ்சுட்டு வருவோம் அப்படிங்கறதெல்லாம் அது மத்த சமுதாய மக்கள் அதை வேற மாதிரி பார்ப்பாங்க. பொதுவெளியில இது உங்களுக்கு நல்லாவே இல்ல, தெரியும். என்ன பொதுவெளியில வரக்கூடாது. அது நியாயம்தான். பொதுவெளியில வரக்கூடாது. மதத்தை உங்களுக்கு சார்ந்தவங்க. தெரியும், உங்க கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது வரைக்கும் திருநூறோ விபூதியோ வச்சுட்டு பாராளுமன்றத்துக்கு ஒரு நாள் கூட வந்தவர் கிடையாது. ஆமா. ஏன்னா அது மத்த சென்டிமெண்ட்டை அது சீர்குலைக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. செக்குலரா நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம்னா அதை பின்பற்றக்கூடாதுங்கிற இல்லைங்க, தெளிவு இல்லை. அவருக்கு இருக்கு. அதை நீங்கள் சொல்கிறது வந்து நியாயமானதுதான். பொதுவெளியில் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு நம்ம வந்து மதம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடாது. அரசாங்க பதவியில் இருக்கும்போது அதை தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கலாமே தவிர பொதுவெளியில் தெரிகிற மாதிரி செய்யக்கூடாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து விரிவா உங்களுடைய பதிலை சொன்னீங்க. எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் பதில சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.